வணக்கம். 4 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் அருகே உள்ள சாம்சங் ஆலை தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு தீர்வு காண முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். அமைச்சர்கள் டி.ஆர்.பி. ராஜா, கணேசன், தாமோ அன்பரசன் வரும் திங்கட்கிழமை என்று பேச்சுவார்த்தை. போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சாம்சங் ஊழியர்கள் 24வது நாளாக வேலை நிறுத்தம். சிங்குவாசத்திரத்தில் நடைபெறும் போராட்டத்தில் குடும்பத்துடன் பங்கேற்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னையில் பிற்பகலில் திடீரென பெய்த மழை. கிண்டி, மீனம்பாக்கம், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் இடியுடன் குட்டி தீர்த்த மழை. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு. மக்களுடன் இருக்கிறோம் என்ற நம்பிக்கையை அதிகாரிகள் ஏற்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தல். திருப்பதி, திருமலையில் வெளுத்து வாங்கிய கனமழை. பிரம்மோற்சவ விழாவிற்கு வந்த பக்தர்கள் அவதி. சாதி பார்ப்பவர்கள் சனாதனவாதியாக இருக்க முடியாது என்று ஆளுநர் ஆர்.என். ரவி பேச்சு. வள்ளலார் தொடர்பான புத்தக வெளியீட்டு விழாவில் உரை. Some people try to say Sanatana Dharma is about caste. Sanatana Dharma does not talk about caste. If anyone does talk about caste, anyone does the discrimination, that is not Sanatana Dharma. ஹரியானா தேர்தலில் மந்தமான வாக்குப்பதிவு. பிற்பகல் 3 மணி வரை 49.13 விழுக்காடு வாக்குகளை பதிவு. சென்னை மதுரவாயல் அருகே தனியார் கல்லூரி மாணவர்கள் மோதிக்கொண்ட விவகாரம். 6 மாணவர்களை கைது செய்ததுடன் 5 பேர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இண்டிகோ விமான சேவைகள் பாதிப்பு. பயணிகள் விமானம் ஏற முடியாமலும் டிக்கெட் பதிவு செய்ய முடியாமலும் தவிப்பு. பயணங்களே நல்ல பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுப்பதாக நடிகர் அஜித் வீடியோ வெளியீடு. மதம், இனத்தை தாண்டி மக்களை நேசிக்க வைக்கக்கூடியது பயணங்கள் என்றும் பதிவு. I've never met before, be it religion or caste or whatever, which is so true. I mean, we tend to judge people even before we have met them, but when you travel, I mean, I experience people from different nationalities, religion, their culture, experience their culture. You start to empathize with people. You become more empathetical. சென்னையில் சில்லறை விற்பனை கடைகளில் 100 ரூபாயை உயர்ந்த தக்காளி விலை. வட மாநிலங்களிலிருந்து வரத்து குறைந்ததால் தொடர்ந்து விலை உயர்வு. சென்னை மெரினாவில் நாளை நடைபெறுகிறது விமானப்படையின் சாகச நிகழ்ச்சி. சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கம். உச்சநீதிமன்ற நிபந்தனையின்படி சென்னை மத்திய குற்றப்பிரிவு அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆஜர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக மோசடி என தொடரப்பட்ட வழக்கில் விசாரணை. கோவையிலிருந்து சென்னைக்கு நாளை இரவு சிறப்பு ரயில் இயக்கம். சென்னை சென்ட்ரலிலிருந்து நாகர்கோவிலுக்கு வரும் 9ஆம் தேதி சிறப்பு ரயில் புறப்படும். சென்னை மதுரவாயலில் நடிகை சோனா வீட்டில் திருட முயன்ற 2 கைது. கத்திமுனையில் மிரட்டிவிட்டு தப்பிய நிலையில் சிசிடிவி காட்சி அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை.
மகாராஷ்டிராவில் உள்ள ஜெகதம்பால் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ததுடன் டோல் அடித்து இசையமைத்தார் பிரதமர் மோடி. அருங்காட்சியகம் ஒன்றை திறந்து வைத்து பார்வையிட்டார். நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி அருகே கோவில் சுவரில் கார் மோதி விபத்து. காயமின்றி தப்பிய முன்னாள் அமைச்சர் OS மணியன். காஞ்சிபுரம் அருகே உள்ள சாம்சங் நிறுவனத்தின் தொழிலாளர்கள் போராட்டத்திற்கு விரைந்து தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமைச்சர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். ஊதிய உயர்வு, போனஸ், தொழிற்சங்க அங்கீகாரம் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து சாம்சங் தொழிலாளர்கள் 24வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதுவரை 5 முறை தொழில்துறை நலத்துறை அதிகாரிகள் தலைமையில் ஆலை நிர்வாகம், தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்தும் உடன்பாடு ஏற்படாமல் தோல்வியில் முடிந்திருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 7ஆம் தேதி நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஞ்சிபுரம் வணிகர் வீதியில் குடும்ப உறுப்பினர்களுடன் இன்று போராட்டத்தில் ஈடுபட்ட காவல்துறை அனுமதி பெற்றிருந்தனர். ஆனால் நேற்றிரவு திடீரென்று போராட்டம் நடத்துவதற்கு காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். இந்நிலையில் திட்டமிட்டபடி சுங்குவாசத்திரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள போராட்ட பந்தலில் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் தொழில்துறை அமைச்சர் TRP ராஜா, தொழிலாளர் துறை அமைச்சர் CV கணேசன் மற்றும் தாமோ அன்பரசன் ஆகிய அமைச்சர்களை பேச்சுவார்த்தை நடத்தி விரைவில் தீர்வு காண முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. சாம்சங் தொழிலாளர்களின் போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் முதலமைச்சர் தலையிட வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் ML கட்சிகளின் சார்பில் போராட்டம் நடைபெற்றது. அனுமதியின்றி நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பங்கேற்ற மார்க்சிஸ்ட் மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டனர். நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இதன் காரணமாக தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை, காரைக்காலில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், நீலகிரி, கோவை, திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. திண்டுக்கல், தேனி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாமக்கல், கரூர், மதுரை, சிவகங்கை மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. காலையில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் பிற்பகலில் சற்றென்று வானிலை மாறியது. நுங்கம்பாக்கம், தேனாம்பேட்டை, அண்ணாசாலை உள்ளிட்ட பகுதிகளில் சிறிது நேரம் மழை பெய்தது. இதேபோல சென்னை தாம்பரம், பல்லாவரம், பெருங்களத்தூர், சேலையூர், படப்பை உள்ளிட்ட பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. அரை மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்ததால் வாகன ஓட்டிகள் சாலையோரத்தில் வாகனங்களை நிறுத்திவிட்டு காத்திருந்தனர். பின்னர் மழை நின்ற பிறகு வாகன ஓட்டிகள் பயணத்தை தொடர்ந்தனர். திருப்பதி திருமலையில் கனமழை வெளுத்து வாங்கியதால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாக்கினர். பிரம்மோற்சவ விழா மற்றும் புரட்டாசி 3வது சனிக்கிழமை என்பதால் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. இந்நிலையில் திருப்பதியில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கியது. பக்தர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டது.